இன்ஃபினிட்டி சிம்பிளை உங்களோட லைஃப்ல எப்போதும் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் பயிற்சி இருக்கு. 8 நடை பயிற்சி. ஏன்னா உங்களோட பாடியை ஃபுல்லா நீங்க வந்து டியூன் பண்ண போறீங்க இந்த 8 வாக்ல. 8 வாக் 8 நடை பயிற்சி நிறைய பேர் ஏற்கனவே கேள்விப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை முறையா செய்யும் போது இந்த இன்ஃபினிட்டி ரிலேட்டடான எனர்ஜி ஃபுல்லா உங்களோட பாடியில ஆக்டிவேட் ஆகும். அப்போ உங்களோட ஆரா ஆக்டிவேட் ஆகுது. சரி, இதை எப்படி நடக்கலாம் அப்படின்னா, ஜெனரலா 8 மாதிரி வரைஞ்சிட்டு எல்லாரும் அதுல நடக்கிறாங்க. ஆனா கரெக்டா அதை எப்படி நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு டைரக்ஷன்ஸ் இருக்கு. இந்த 8 நடை பயிற்சி 54 டேஸ்க்கு கண்டினியூஸா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. 8 நடை பயிற்சி 8 வாக் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, சவுத்ல நின்னுக்கோங்க, நார்த் ஃபேஸ் பண்ணி. ஓகே, சோ சவுத்ல நிக்கிறீங்க, சவுத் டைரக்ஷன்ல நிக்கிறீங்க. இப்போ ஈஸ்ட் பார்த்து வரணும். சோ கிளாக் வைஸ் சவுத்ல இருந்து ஈஸ்ட் வரீங்க. சோ ஈஸ்ட் டு நார்த், நார்த் டு வெஸ்ட், வெஸ்ட் டு சவுத் அகைன். புரியுதுங்களா? சோ இது மாதிரி திரும்ப இதே மாதிரி நடந்துட்டே இருக்கணும் இந்த 8 நடை பயிற்சி. சோ இந்த 8 நடை பயிற்சி நீங்க பண்ணும்போது நீங்க உங்களோட லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஃபினிட்டி சிம்பிள். அப்போ இது நடக்கும்போது நீங்க என்ன யோசிக்கணும்? உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ணிட்டே நடக்கணும். பாசிட்டிவான திங்கிங், சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரைனிங் கொடுங்க. 8 வாக் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ். அது உங்களோட பாடியை கிளென்ஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட மைண்டை நிச்சயமா கிளென்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நீங்க இன்ஃபினிட்டியை உங்களோட வாழ்க்கையில டெய்லி ஆக்டிவேட் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களை வந்து சேரத உங்களால நிச்சயமா ரியலைஸ் பண்ண முடியும்.